சார், தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே தொடர்ந்து பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜாதக ரீதியாக எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு வருது? நான் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை திட்டி வச்சிருப்பான். அவன் எதுக்கு பிறந்தானே தெரியாது, ஆனால் என்ன திட்டுவான். காரணம் என்ன, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா என்ன 4 பேர் குறை சொல்லத்தானே செய்வான். நம்ம இவன்லாம் தலைவரான ஒருத்தன் கேட்கத்தானே செய்வான். ஒருவேளை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, ஒரு குறை இருக்குது அப்படின்னா ஒன்றும் குறையை சரி பண்ணணும். இல்லைன்னா குறையை இல்லை நான் குறை இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். எனக்கு இங்கே ஒரு மனைவி இருக்குது, அங்கே ஒரு துணைவு இருக்குது, இங்கே ஒரு இணைவு இருக்குன்னு சொல்லிட்டாச்சும் நீங்கள் வாழ்க்கையை வரணும். இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பர்சன் அப்படிங்கிறவங்க அவங்க கம்ப்ளீட்டாக அரசியல்வாதிகளா, ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கலா அப்படின்னா இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை உள்ள வந்து என்ன பண்ணாங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு பேர் வச்சான். சரிங்களா? இப்போ எவன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு பேர் வைக்கணும், அவன்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறது ட்ரை பண்ணுறான். 27 அதாவது இவருடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 27ஆம் தேதி நடந்தது. அது இப்போ வரல. நியூமராலஜி அப்பனா பொய்யா? பொய் சார். நியூமராலஜிங்கிறது பொய் தான், பியூரா பொய். ஹீரோ அப்படிங்கிற ஒரு தலைவர் கிடையாது. ஓகே. அவர் இந்த கதாநாயகன், அவ்வளவுதான். கதாநாயகன்கிற ஒரு தலைவருக்கு முன்னால ஆக்ட் பண்றவர் தான். ஓகே. தலைவன்றவன் தனி. அந்த தலைவனுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். நாம இன்னைக்கு யார் கூட பேச போறோம் அப்படின்னா, ராஜநாடி ஜோதிடர் கா. பார்த்திபன் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே தொடர்ந்து பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரூர் சம்பவத்தில் தொடங்கி இப்போ மனைவி டிவோர்ஸ் கேட்டதுலேருந்து அது எல்லாமே பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கு, விமர்சனங்களாக ஆகிட்டு இருக்கு. அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு. ஜாதக ரீதியாக எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு வருதுங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போ நான் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக யூடியூப்லலாம் ஒரு 4-5 வருஷமாக யூடியூப்லலாம் நிறைய வரேன். என்னுடைய கமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை திட்டி வச்சிருப்பான். இது போட்டிருக்கோம் இல்லையா, எதில் 4 பேர் கெட்ட வார்த்தை திட்டுவான். காரணம் என்னன்னே தெரியாது, அவன் எதுக்கு பிறந்தானே தெரியாது, ஆனால் என்ன திட்டுவான். காரணம் என்ன, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா பிரச்சனைகள், விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக விமர்சனங்களை தவிர்க்காமையோ இல்லை விமர்சனம், ஏன்னா 4 பேர் குறை சொல்லத்தானே செய்வான். நம்ம அப்போ இவன்லாம் தலைவரான்னு கேட்கணும்ல. இப்போ நான் தலைவர், மக்களுக்கு தலைவர்னு வரும்பொழுது இவன்லாம் தலைவரான்னு ஒருத்தன் கேட்கத்தானே செய்வான். அப்போ எது பொதுத்தளத்துக்குள்ள வரமோ அது விமர்சிக்கப்படும்ன்றது இது அர்த்தம். இதில் என்னன்னா ஒரு படி மேலே போய் பர்சனல் லைஃபையும் சேர்த்து விமர்சிப்பாங்க மக்கள். ஏன்னா மக்கள் விமர்சிக்கல, எதிர்கட்சிக்காரன் அசிங்கப்படுத்துவான். இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பூரா என்ன செய்வாங்கன்னா ஒரு மனிதனுடைய பர்சனல் தான் டேமேஜ் ஆகும். இப்போ என்ன நீங்கள் என்னதான் கெட்ட திட்டம் கூட இப்போ ஒரு சண்டை நடக்கிறப்ப கூட என்ன செய்யறாங்க, அவங்க அம்மாவையும் கொண்டாடி தான் திட்டுறாங்க. அது காரணம் என்ன, பர்சனலாக டேமேஜ் பண்ணுறப்போ அவங்களால எந்திரிச்சு வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில் செய்கிறாங்க. அப்போ விஜய் மேலே இது பிளான் பண்ண தாக்குதலாக இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை கிளறி விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. ஆக மொத்தத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அடிபட்டு தான் ஆகும். ஓகே. அப்போ அடிபடுறதுக்கு பயந்தவங்க பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால தான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் கூட அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது பெரிய தொந்தரவுனா இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, ஒருத்தே இல்லைன்னு சொன்னது காரணம். அது ஒருத்தே இல்லைன்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அல்லது பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்பது விமர்சிக்கப்பட வேண்டியது அவசியம், விமர்சிக்கப்படும். ஏன்னா நம்ம ஒரு புடம் போடப்படணும் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் ஒரு தலைவனை எப்படி ஏற்றுக்குவான்? நீங்கள் வெறுமனே படத்துலேருந்து நேராக வந்தோடனே தலைவனை ஏற்றுக்குவானா அப்படின்னா அவங்கள பற்றி கெட்டது சொல்லுவான், நல்லது சொல்லுவான், எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவன் வந்துட்டுனா தானே ஜெயிக்க முடியும். அப்போ இதெல்லாம் தாண்டி வரதான் தலைவன். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அவரை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கும் இன்னொரு விஷயம், நீங்கள் நினச்ச மாதிரி படப்படலாம் வர முடியாது அரசியலுக்குள்ள. ஓகே. அரசியல் பொது வாழ்க்கையில நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியாது. நீங்கள் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி பெர்ஃபெக்டாக இல்லாட்டினா என்ன செய்யணும், ஒருவேளை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, ஒரு குறை இருக்குது அப்படின்னா ஒன்றும் குறையை சரி பண்ணணும். இல்லைன்னா குறையை இல்லை நான் குறை இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அந்த களங்கத்தோடய நீங்கள் என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. இல்லைன்னா நான் இப்படி தானாச்சுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு எனக்கு இங்கே ஒரு மனைவி இருக்குது, அங்கே ஒரு துணைவு இருக்குது, இங்கே ஒரு இணைவு இருக்குன்னு சொல்லிட்டாச்சும் நீங்கள் வாழ்க்கையை வரணும். எதையுமே மறைக்க முடியாது. ஒன்றும் அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா மறுக்கணும், இல்லாட்டா அதை லீகலாக ஹேண்டில் பண்ணணும். இது இல்லாமல் உங்களால் எதுவுமே பேசப்பொருளாகவே மாறக்கூடாதுன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே வர முடியாதுன்றதுனால இது யதார்த்தம். விஜயகாந்த் வரும்போது அவரை பற்றி பேசினாங்க. இப்போ சினி ஃபீல்டில் இப்போ நீ சாதாரணமாக சினி ஃபீல்டில் பார்க்குறப்ப எனக்கு சோறு போட்டதே விஜயகாந்த் தான் எல்லாரும் தான் சொல்கிறான் இல்லைங்களா. ஆமாம். எந்த பையனோட எந்த மீடியாக்குள்ள வந்தவனோட மீட்டிங் எடுத்து ஷூட் எடுத்தாலும் சரிங்க, நீங்கள் போய் எப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள நான் ஒரு 10 நாள் ஆச்சும் விஜயகாந்த் ஆஃபீஸில் போய் பிரியாணி திட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் ஆப்போசிட்டாக மாறினது யாரு, விஜயகாந்த் அசிங்கமாக பேசுனது யாருன்னா அதே சினி ஃபீல்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டா அதாவது தீட்டின மரத்திலே கூறு பார்ப்பாங்கன்ற மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். இதெல்லாம் கடந்து தான் ஒரு தலைவன் வரணும். அதுதான தலைவன்.
அப்போ தலைவன் வரத்தான் செய்வாங்கன்றப்போ ஒன்று. அதுக்கப்புறம் கிரக கோச்சார நிலைகள் அவருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு இப்போ. ஓகே, இது வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த ஆகஸ்ட் வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்க தான் செய்யுன்றப்போ இன்னும் ஒரு 1.25 வருஷம் வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. இதுக்கப்புறமா இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இவர் வந்து இந்த இடத்துல எலெக்ஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கட்சியை எப்படி டெவலப் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவார். ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கம்ப்ளீட்டா அரசியல்வாதிகளா, ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கலா அப்படின்னா இல்ல, அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர இதை எப்படி மாற்றி அமைக்கணும், எப்படி டெவலப் பண்ணணுன்றதெல்லாம் ஃபியூச்சர் தான் பார்ப்பாரு. அப்ப இப்ப என்னன்னா உள்ள என்ட்ராயிருக்காரு. என்ட்ராறப்ப வரக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இப்ப அண்ணாமலை வந்தாரு, அண்ணாமலை உள்ள வந்து என்ன பண்ணாங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு பேர் வச்சான். சரிங்களா? இப்ப எவன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு பேர் வைக்கணும், அவன்லாம் போய் போட்டோ எடுக்கிறது ட்ரை பண்றான் இல்லைங்களா? அவர் இப்ப பொறுப்புலேயே இல்லாம போனா கூட இன்னொரு மைண்ட் மாறி எல்லாத்தையுமே உள்ள வரும்போது என்ன செய்வான், பேர் வைப்பான். இப்ப அவருக்கு வச்ச, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு இப்ப விஜயுடைய கட்சி அந்த சின்னத்தையே வந்து கெட்ட வார்த்தை தான் கூப்பிடுறான். இதெல்லாம் தானே கடந்து தானே வரணும். அப்ப இதெல்லாம் கடந்து இப்ப இது ஒரு தடவை கலைஞர் மேடையில் சொல்றாரு ரொம்ப நாளைக்கு முன்னால, என் மீது எல்லாரும் சாணத்தை கரைத்து ஊற்றினார்கள் சொல்றாரு. ஆனால் நான் செடி போல அவை அனைத்தையும் எருவாக்கி கொண்டேன் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. அப்ப அவரையும் கலாச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சார், இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளே பாக்குறோம் அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளா வந்து இல்லைங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? இருக்கு. நீங்க இப்போ ஒரு பெரிய தலைவராக வரும்போது உங்களுடைய பிரச்சனை ஊருக்கு தெரியுது. ஓகே. எனக்கும் அரசியல் வர்றதுக்கு முன்னால அவருக்கு கேஸ் இல்லையா? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால இருந்து அவருக்கு கேஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இந்த குடும்ப விவகாரமே 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அவர். அப்ப தொடர்ந்து கேஸ், அவங்க அப்பா அம்மாவோட பேசாம இருந்தாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவர் பொதுத்தளத்துக்கு வந்தோடனே அவருடைய பிரச்சனைகள் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகே. இப்ப நான் வந்து பொதுத்தளத்துக்கு வந்தோன்னா என் குடும்ப பிரச்சனைலாம் கொண்டு வருவான், என் பிரச்சனைலாம் கொண்டு வருவான், என்னோட வருமானத்தெல்லாம் கொண்டு வருவான். அப்ப சாதாரணமாக ஒருவன் பொதுத்தளத்துக்கு வரும்பொழுது விமர்சிக்கப்படுவது எதார்த்தம். அப்ப அவன் அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவனை யாரும் கண்டுக்காம இருப்பானு அவ கண்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப தலைவனாகும் பொழுது எல்லாத்துக்கும் முன்னால வரான்ல, அவ கண்டுக்கிறாங்கன்ற அடிப்படையில இது வந்து ஒரு பெரிய தலைவர்கள் அதை கடந்து தான் போயாகணும். இது கொஞ்ச நாள் கழிச்சு இது பேசு பொருள்ல இருந்து மாறிடும். ஓகே. இதெல்லாம் கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இப்ப அடுத்து இவர் விமர்சனம் பண்றதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர்கிட்ட ஆட்சி இல்லை, இவர்கிட்ட கொள்கை இல்லை, இப்படிதான் பேச முடியும். ஏன்னா எத்தனை நாளைக்கு வந்து கொண்டாடி கதையை பேச முடியும்? ஒரு ஸ்டேஜ் வரை கரூர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இப்போ டைவர்ஸ்க்கு மாறி அவ்வளவுதான். இது எத்தனை நாளைக்கு பேச முடியும் அப்படின்னா, இதையும் சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு ஒருத்தே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து இருந்து பேசலாம் தான் நோண்டிட்டு இருப்பாங்களே தவிர, ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து போனால்தான் தலைவனுக்கு போக முடியுமே தவிர எல்லாரும் கடந்து தான் வந்துருக்குறாங்க. இப்ப நீங்க எடப்பாடி தவழ்ந்தே போனாருன்னு சொன்னாங்க. இப்ப அந்த வார்த்தை குறைஞ்சிருக்குது. ஓகே. நல்லா போல்டா இருக்காரு, யாரையுமே உள்ள சேர்க்கலன்ற மாதிரி பேச்ச மாத்திக்கிறாங்க. அப்ப மாறிக்கிட்டே இருக்கும் அந்த விமர்சனங்கள். எனவே அந்த விமர்சனங்கள் விஜய்க்கு மட்டும் வரல. ஓகே. எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்குது, அது போல விஜய்க்கு வந்திருக்குது. ஆனா விஜய்க்கு இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு நேரம்ன்றதுனால கொஞ்சம் அதிகமா வர மாதிரி கண்ணோட்டங்கள் தெரியலாம். இப்ப அவருக்கு ஒரே பிரச்சனை, ஒரே டயத்துல கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, ஒரே டயத்துல விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறாரு, ஒரே டயத்துல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு, கச்சன்னு வந்திருக்க மாதிரி. அதனால நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்கே தவிர இது எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடிய விஷயம் தான். எந்த மாதிரியான கிரகங்கள்னால இந்த மாதிரியான பிரச்சனை இந்த இடத்துல இவருக்கு வந்து இந்த ரிஷப ராசியில கொஞ்சம் நிறைய கிரகங்கள் சேர்ந்து அதுல புதன் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஓகே. அது வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப இந்த ராகுக்கு இது வந்து பயிற்சியாகி அடுத்த பயிற்சிக்கு பாதி தாழ்ணும். அப்ப மகரத்துக்கு ராகு வந்து மகரத்துல பாதியை தாண்டி தனுசை நோக்கி நகரும்போது இந்த பிரச்சனை குறைன்றப்ப அது கரெக்டா 1.25 வருஷம் ஆயிரும்ன்றது பார்க்க முடியும். இன்னும் ஒரு வருஷம் பிரச்சனை இருக்கும், வேற பிரச்சனை புதுசா வரும். ஓகேங்களா? வந்துட்டே தான் இருக்கும். அது வர ஒரு பாப்புலர் தானே. இப்ப சாதாரணமாக ட்ரெண்டிங் அப்படின்னா என்னது? என்னை பத்தி கெட்ட வார்த்தையில பேசுறதா ட்ரெண்டிங் இல்லைங்களா? என்னை பத்தி நல்ல வார்த்தையில அவனால எத்தனை நாளைக்கு பேசிக்க முடியும்? எவனாலும் பேச முடியாது. என்னை பத்தி விமர்சனம் பண்ணோம்னா என்ன எப்பயுமே என்ன பேசிட்டே இருக்கலான்ற மாதிரி விமர்சனம் தான் ட்ரெண்டிங். இப்போ எல்லா படங்களும் ரிலீஸ் பண்றப்ப என்ன செய்யறான், அந்த படத்துல ஒரு விமர்சனத்தை வச்சேதான் படமே எடுக்கலாம். ஏன்னா அப்படின்னா உடனே ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. அது போல இது ஒரு சினிமாட்டிக்கல் பொலிட்டிக்கல்ன்ற மாதிரி ஒருவேளை இது ஒரு பிளான்டு விமர்சனமா கூட இருக்கலாம். ஓகே. பேசிட்டே இருக்கணும்ல, பேசு பொருளாவே இருக்கணும்ல, நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராச்சும் கூட பிளான் பண்ணி செஞ்சிடலாம். ஆக மொத்தத்துல இது கடந்துதான் வந்தாகணும். இது பெரிய சர்க்கிள்களையோ இழப்புகளையோ விஜய்க்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஓகே சார். இன்னொரு ஃபோட்டோ ஒன்று உங்ககிட்ட காட்ட வேண்டியது இருக்கு. ரீசெண்டாக சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலாக இந்த ஃபோட்டோ வந்து பரவப்பட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோ ஓகே 27 அதாவது இவருடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 27ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகே. கரூர் சம்பவத்துல இருந்து இப்ப டைவர்ஸ் கேஸ், ஜனநாயகன் பிரச்சனை, டைவர்ஸ் நியூஸ் தான் நீங்க சொல்லுங்க. டைவர்ஸ் கேஸ் போன வருஷம் வந்துருச்சு. ஓகே. அது இப்போ வரல. ஓகேங்களா? இது என்னன்னா
எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஒற்றுமைப்படுத்தி யாராச்சும் ஒருத்தர் மீம்ஸ் போடுற மாதிரி போட்டிருக்கானே தவிர இது உண்மை இல்லை. ஓகே. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரை கொண்டு வந்து சேர்க்கணுன்ற மாதிரி 27க்கும் விஜய்க்கும் ஏதாச்சும் ஒரு 27 வந்திருக்கும், இவன் எல்லா 27 தேடி இருப்பான். உங்க லைஃப்ல தேடினாலும் 27 தேடினா ஏதாச்சும் ஒரு 2 27 கிடைக்கின்ற மாதிரி இதை வந்து லாஜிக்கா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நியூமரிக் நம்பர் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் படி ஜோசியத்துல பெருசா ஆக்ட் பண்ணல. இந்த நியூமராலஜின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜிக்கும் தொடர்பு இல்லாத நியூமராலஜின்னு ஒரு ஃபீல்டு வச்சிருக்காங்க தவிர இது பெருசா ஒர்க் ஆகலன்றதுனால இந்த நியூமராலஜி விஷயத்துக்கு நம்ம போக தேவையில்லை. இது பெருசா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டேட்லாம் கரெக்டா செக் பண்ணீங்கன்னா இல்லாது இருக்காது. ஒரு தலைவர் வந்து ஒரு யுனெஸ்கோல வந்து அவார்டு வாங்கினாருன்னு போட்டுக்கிட்டு கடைசியில் யுனெஸ்கோ கம்பெனியா இப்போ இல்லைன்னு சொல்லி எவனோ ஒருத்தர் நியூஸ் போட்டான். இது வந்து மீம்ஸ் போடுறதுனால நீங்க என்ன தகவல் அதை சேமிச்சிங்க? அதுல ஒரு 15-27 போட்டிருக்கான், 10-27 போட்டிருக்கான். அதுல ஏதாச்சும் உண்மை நம்ம ப்ரூவ் பண்ணோமா, நம்ம ஏதாச்சும் செக் பண்ணோம்னா இல்ல. நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ட் ஆகுது. யாரோ ஒருத்தர் ரூம்ல தனியா உட்காந்துக்கிட்டு காலைல டிஃபன் முடிச்சுட்டு செஞ்சிருப்பான் போடுறது. அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது அடிச்சு விடுறா. உண்மையை செக் பண்ணீங்கன்னா எந்த 27 மேட்ச் ஆகாம போயிடும். ஓகே. ஆனா பாக்கும்போதே வந்து பாருப்பா விஜய்க்கு 27 பார்த்த உடனே அந்த ஃபீல் வரும். இது வந்து சும்மா ஏதாச்சும் ஒண்ணுக்கு போட்டிருப்பாங்க வேற ஆளுக்கு, அதை திருப்பி கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பான். இது எப்படியே ஜம்ப் ஆகி இந்த நம்பர்லாம் வந்து எதுவும் சரியா ஒர்க் ஆகுது புரிஞ்சுக்கணும். நியூமராலஜி அப்பனா பொய்யா? பொய் சார். நியூமராலஜிங்கிறது பொய் தான், பியூரா பொய். ஓகேங்களா? ஒருத்தருடைய நம்பர்ல A B மாத்துறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறாது. அதே மாதிரி குறிப்பிட்ட நம்பரே திருப்பி ரிப்பீட் ஆகிறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறாது. இது வந்து நம்மளா சும்மா கற்பனை பண்ணிக்கிறோம், ஏதாச்சும் ஒன்னோட இணைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தானே தவிர இது அவ்வளவு உண்மை இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தினால சிபிஐ விசாரணைக்கு இப்போ போயிட்டு வந்துறாரு. வெளியில வரும்போதே ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து காட்டினாரு. அது உண்மையா? இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சா இல்ல தொடருமா சார்? இல்ல, அதான் அடுத்த வருஷம் 8வது மாசம் வரைக்கும் அது இருக்கும். ஓகே. எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவர் மேலே குற்றம் சொல்றது வந்து அரசியலுக்காக பண்ணிக்கிறாங்களே தவிர இது குற்றம் இல்லையா? கூட்டத்தில் நெரிசல் வந்தது என்ன, அது எப்படி நடந்துச்சு, திட்டமிட்டு போட்டால் தானே நீங்கள் குற்றம்னு சொல்லுவீங்க. ஒரு விபத்தை எப்படி குற்றம்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு காரை போய் இடிச்சோடனே போலீஸ் கேஸ் போட்டு எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு உங்களை வீட்டுக்கு தான் அனுப்ப போகிறான். உங்களுக்கு சிறையில் வைக்க போகிறதில்ல. அது வந்து விபத்து இல்லைங்களா? இது ஒரு விபத்து. ஆனால் இந்த மொத்தமாக கூட்டமாக இறந்ததுனால இந்த விபத்து மறுபடியும் வரக்கூடாது, இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது மாதிரி ஒரு இது பண்ணுறாங்களே தவிர இது அடுத்த வருஷம் வரைக்கும் இது தொடர்ந்து தான். ஏன்னா அவரோட ஜாதகப்படி அடுத்த வருஷம் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நீடிக்குன்றது. ஓகே. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா சார்? இல்லை, அது வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே இவருடைய எல்லா பிரச்சனையும் ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா இவரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. கரெக்டா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல. ஆமா. இல்லைன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு ரூல்ஸ்ல விட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை என்ன மேட்டர்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சாதிய பிரிவுகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தனியா இருந்துச்சு. அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இப்ப பைக்ல, ஆட்டோல, ஷேர் ஆட்டோல, போஸ்ட் மரத்துல, வீட்டுக்கு முன்னாடிலாம் விஜய் படங்களை ஒட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ட்ரெண்டிங் மாறுது. இதுல என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ஃபுல் பவர்ல இல்ல, அவங்க கூட்டணி பவர்ல தான் அவங்க இருந்தாங்க. அவங்களோட மைண்ட் செட் எந்த கட்சியில் கூட்டணி இருந்தா அது ஓட்டு போலான்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் மாறி இருக்கிறாங்க. எல்லா மைண்டும் மாறணுங்க. ஒரு தலைமை அப்படிங்கிற மைண்டே மாறணும். இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு இவருக்கு பதிலாக இவரை ஃபாலோ பண்றோன்ற மைண்ட் தான் மாறிருக்க தவிர அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு முதல்வர், அவர் நாட்டினுடைய பெரிய ஆள் அப்படின்ற மைண்ட் செட் இவங்களுக்கு இன்னும் மாறல. அது இன்னும் டைம் எடுக்கும். அவர் இன்னுமே வந்து ஒரு ஹீரோ மைண்ட் செட் வச்சிருக்காங்க. ஹீரோ அப்படிங்கிற ஒரு தலைவர் கிடையாது. ஓகே. அவர் வந்து இந்த கதாநாயகன், அவ்வளவுதான். கதாநாயகன்கிற ஒரு தலைவருக்கு முன்னால ஆக்ட் பண்றவர் தான். ஓகே. தலைவன்றவன் தனி. அந்த தலைவனுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த லாட்ல இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல அவங்க அறுவடை செய்வாங்க. ஆனா இந்த தடவை அவ்வளவு ஈஸியா முடியாது. இது இன்னும் நிறைய போராட்டங்கள் அவருக்கு இருக்கு. இன்னும் ஒரு 1.25 வருஷம் அவர் விடாம துரத்த போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது டெவலப் ஆயிருக்கு. கண்டிப்பா டெவலப் ஆயிரும். இந்த 1.25 வருஷம் அப்படின்னு சொல்லும் போதே இவர் வந்து இனிமே நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜனநாயகன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவருடைய ஜாதகத்துல இந்த சூரியனோட சேர்ந்த கிரகங்கள்ல வக்ரம் பெருகிறதுனால இவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னா கூட திருப்பி அதை சரி பண்ணிக்குவார். ஓகே. இப்ப ஜனநாயகம் வெளியே வரதுக்கு முன்னாடி இன்னொரு படம் கூட வந்தாலும் வரலாம். அதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் மாறலாம். நான் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நான் ஒரு படம் நடிக்க போறேன்னு கூட சொல்லலாம். அது மேட்டர் கிடையாது. இப்ப அப்படி நடிக்க வேண்டிய அப்படி ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே, அவர் நிறுத்திட்டு வரணும்னு அவசியம் இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப டிஎம்கே இருக்கு. டிஎம்கே காரங்க அரசியல் மட்டும் தான் பண்றாங்களா? சேனல் வச்சிருக்காங்க, நிறைய பிசினஸ் பண்றாங்க. டிஎம்கேல கூடிய எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், அமைச்சர் எல்லாருமே வேற பிசினஸ் பண்றாங்க. ஏடிஎம்கேலையும் பண்றாங்க, பிஜேபிலையும் பண்றாங்க, காங்கிரஸ்லையும் பண்றாங்க. ஏன் அவர் தனியா பிசினஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்கான்னு ஒன்றும் கிடையாது. அவர் சம்பாதிக்கிறார், அவர் பிசினஸ் பண்றாரு இல்லைங்களா? அவர் பொலிட்டிக்கலா இருக்கிறப்ப அவருக்கு நீங்க முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை பார்ப்பாரு. முதலமைச்சர் போஸ்ட்ல அப்ப என்ன செய்வாரு?
திரும்ப சினிமாக்கு தான் திருப்பி கட்சி தலைமையை பார்ப்பாரு, கட்சியை வளர்ப்பாரு, சினிமாவை வச்சுட்டு தான் வளர்க்க முடியும். அப்போ காசு வேணும்ல. ஆமா. அப்படின்றதுனால அது ஒரு குற்றம் சொல்றதுக்கு இல்லை. இதை ஒரு விமர்சனமா போட்டா கூட அதை பத்தி அவர் கேர் பண்ண போறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தத்தில் இவர் வந்து ஒரு தொழிலை, ஒரு முடிவை நிரந்தரமாக எடுக்க முடியாது ஜாதகப்படி. ஓகே. இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு அவ்வளவுதானே தவிர இந்த முடிவு மாறலாம். ஓகே. ஆனா அரசியல் கூட நிற்பார். இப்போ நான் ஆரம்ப காலத்திலே போட்டிருக்கேன், விஜயை விட அஜித்தை விட விஜய் வருவார், ரஜினியை விட கமல் வருவார்னு போட்டிருந்தேன். கமல் வந்தாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்து விஜய் வந்துருக்கிறாரு. ஆனா இவர் வேற மாதிரி ட்ராக் எடுத்துக்கிறாரு. இப்போ இவர் சீமான் இருக்காரு இல்லைங்களா, ரொம்ப வருஷமா ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. அவர் ஒருத்தா இல்லையா, இல்லை சரியான தலைவனா தப்பான தலைவனா, நல்லவரா கெட்டவராங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கடைசி வரைக்கும் நிற்கிறார். அதை விட இவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நிற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனை தவிர. ஆனா இங்க சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் நிற்க விடாது. கொஞ்சம் ஆசிலேஷன் பண்ண முடியும். இந்த டயத்துல வேணா மாறாம இருக்கலாம். ஏன்னா இப்பதானே என்ட்ராயிருக்காரு. எடுத்த உடனே நம்ம கம்பெனி டேமேஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வேணா கூட்டணி போடாம இருக்கலாமே தவிர. ஆனா இவரும் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆவார் ஃபியூச்சர்ல. ஆனா இந்த அரசியல் விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சினிமாவுக்கு திருப்பி சினி ஃபீல்டுக்குள்ள இருப்பார் அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.